வச்சாலும் நான் தானே எடுத்து வைக்கணும். கொஞ்சம் எல்லா வேலையும் கொஞ்சம் வீட்டில் வேலை பார்த்துட்டு சரி வந்தேன். நீங்கள் சந்தைக்கு போயிட்டு வந்து அடையாளத்தை கொட்டி வச்சுருக்கீங்களே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வாரம் நான் சந்தைக்கு போனேன். சந்தைக்கு போகிற நீ வாங்கிட்டு வந்து சந்தைக்கு போனாலும் சாமான் வாங்கினாலும் அப்படி இருக்கேன். வாங்கிட்டு வர 3ஆம் நாளே பழுத்து போயிடும். கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தா இந்த முருங்கைக்காய் பாருங்க 3ஆம் நாளே இதாருங்க காஞ்சி போயிடும். இப்பயே காஞ்சி போனது மாதிரி இருக்காது. வாங்கினது நல்ல முருங்கைக்காய் வாங்காமல் கொஞ்சம் பச்சை எடுக்க வேணாமா? இப்படியா காஞ்சதை எடுப்பாங்க? காப்பி கலர்ல இருக்கு முருங்கைக்காய். காப்பி கலர்ல இருக்கு. 15 ரூபா சொன்னாங்க. 10 ரூபாய்க்கு கொடுங்கக்கா அப்படின்னு வாங்கினேன். இது பரவாயில்ல. இந்த மாங்காய் ஃப்ரீயா வாங்கிட்டு வந்தேன். எலுமிச்சாங்கத்தை நாங்கள் எலுமிச்சாம்பழம் அந்த அவர்கிட்ட கொடுப்போம். அதனால மாங்காய் கட்டணம் கொடுத்துட்டாருங்க. நான் பூண்டுதான் கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டேன். எல்லா இடத்துலையும் நிறையா இருந்துச்சு. நான் போய் வாங்கினா ரொம்ப மாதிரி இருந்துச்சு. இந்த காலிஃப்ளவரு 30 ரூபா சொன்னாங்க. 20 ரூபாப்பா எடுத்துக்கங்க பாட்டாங்க. நான் 15 ரூபாய்க்கு கேட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி போனா போய் 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இது அதுலேயும் 5 ரூபா எங்க விற்கிறதுக்கு முள்ளங்கி மட்டுமே தப்பா வாங்கிட்டேன். அரை கிழங்கா முடிச்ச கிழங்கு நிறையா கொடுத்தாங்கன்னே 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதில் 3ஆம் நாள் அழுகி போயிடுறேன். தட்டு நேரம் இருந்துச்சு. சரி அழுகி போன நான் மாட்டுக்கு போட்டுக்குருவான். எக்ஸ்ட்ரா போமா நம்ம வாங்கிட்டு அவங்களும் பாவம் யார் வாங்குவா? அப்படித்தான் வாங்கிக்கணும். அப்புறம் பார்த்தா வெங்காயம் வாங்கினேன். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லாத்தான் இருந்துச்சு வாங்கினேன். அப்புறம் கருவாடு 20 ரூபாய்க்கு நிறையா தந்தாங்கம்மா. கருவாடு நிறையா தந்துட்டாங்க. ஏன் கருவாடு நிறையா தந்தாருன்னு சொல்லி நான் பாண்டிச்சேரியில் உங்கள் மகளோடதே வேலை பார்த்தேன். மருமையனோட வேலை பார்த்தேன் வந்து அவங்க கொஞ்சம் நிறையா போட்டாங்க கருவாடு. இனிமேல் யார்கிட்ட பேசினாலும் அவங்களோடதே வேலை பார்த்தேன் இவங்களோடதே வேலை பார்த்துன்னு நிறையா போட்டு கொடுத்துருவாங்க. குட்டை முட்டை அடிச்சிருவான். ஆமாங்க தெரியும்னு சொல்லிடணும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டு தெரியும்னு சொல்லிடணும். அதனால ஜாமியம் பூரா எடுத்து வச்சுட்டு இங்கே இருங்க. தர்பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தோம். 5 கிலோ 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். காலையில் அரைக்கலான்னு வச்சிட்டோம். அப்புறம் முலாம்பழமும் வாங்கிட்டு வந்தோம். ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். வெயில் ஓவராக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். தர்பூசணிக்கலாம் முலாம்பழம் ஜூஸ் குடிக்கலாம். வாங்க நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். மணி 9 மணி அப்போதுன்னா நாங்கள் சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிடணும். எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடணும். சுண்டலுங்க சுண்டல். மூணாருக்கு போனேன். அங்கே எல்லாரும் மிளகு பிடிங்கிட்டு வந்தாங்க. நானும் கொஞ்சம் பிடிங்கிட்டு வந்திருக்கேன்.